நம்ம இன்னைக்கு கேரளா ஸ்பெஷல் சன்னாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் டின்னராகவும் கூட சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா ஈவினிங்கில் டீ டைம் ஸ்நாக்காக கூட எடுத்துக்கிறலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ரவி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு பச்சரிசி தான் யூஸ் பண்ணணும். ஒருவேளை உங்ககிட்ட பச்சரிசி இல்லைன்னா நீங்கள் இட்லி ரைஸ் கூட எடுத்துக்கலாம். நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு 250 ml அளவு இருக்கும். 2 கப் அளவுக்கு பச்சரிசிக்கு 2 டேபிள் ஸ்பூன் முழு உளுந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அரிசியை தண்ணி சேர்த்து நல்லா இது போல் திருகி விட்டு வாஷ் பண்ணணும். இந்த அரிசி கூடவே உளுந்தையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு இதை ஊற வச்சுக்கோங்க. 4லேருந்து 5 மணி நேரம் இது நல்லா ஊறணும். இப்போ 5 மணி நேரம் ஆயிருக்கு. அரிசியும் உளுந்தும் நல்லா ஊறிருக்கு. நல்லா அரிசி உளுந்து ஊறினதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு இது போல் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. நான் டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கோங்க. அதாவது வேக வச்ச சாதம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஸ்நாக்ஸாக எடுத்துக்க போகிறீங்கன்னா சர்க்கரை அதிகமாகவே சேர்த்துக்கிறலாம். நல்லா தித்திப்பாக நல்லாயிருக்கும். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. மிக்ஸி ஜாரை கொஞ்சமாக கழுவிட்டு அந்த தண்ணியும் நான் சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தோசை மாவு இருக்குல்ல, அந்த பக்குவத்தை விடவே இது நல்லா தண்ணியாக இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும். இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இதை மூடிட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்கள், 8 மணி நேரத்துக்கு மாவு நல்லா புளிச்சிருக்கு. மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். நம்ம ஈஸ்ட்டு தேங்காய் துருவல்லாம் சேர்த்ததுனால நல்லாவே பொங்கி வந்திருக்கு. தேங்காய் துருவல் சேர்க்கறதுனால மாவு கெட்டு போயிடுமான்னு யோசிப்பீங்க. கண்டிப்பாக கெட்டு போகாது. இப்போ இதை நம்ம சன்னாஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். சன்னாஸ் பொதுவாக இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் தான் செய்வாங்க. ஒருவேளை உங்ககிட்ட இந்த மாதிரி பவுல் இல்லைன்னா நீங்கள் இட்லி தட்டில் ஊற்றி கூட வேக வைக்கலாம். இந்த பவுலில் கொஞ்சமாக உள்ளே எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இதே போல் மீதி இருக்க எல்லா பவுல்லையும் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவை இதில் சேர்த்துருங்க. கிண்ணத்துடைய 3/4 அளவுக்கு தான் மாவு வரணும். அது மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா வேக வைக்கும்போது பொங்கி வந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். இதே போல் மீதி இருக்க எல்லா கிண்ணத்துலேயும் மாவை சேர்த்துட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இது போல் ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. நான் இடியாப்பம் பிளேட் வச்சுருக்கேன். அது மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவை வச்சுருங்க. நம்ம நார்மலாக இட்லி வேக வைப்போம்ல, அதே மாதிரி தான் வச்சுட்டு மூடிட்டு 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தான் இந்த பாத்திரத்தை வைக்கணும். அதுக்கப்புறமா மூடிட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆகியிருக்கு. சன்னாஸ் முழுமையாக வெந்து வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ரெடி ஆகிட்டு வந்திருக்கு. இதை லேசாக ஓரங்களை இது போல் எடுத்து விட்டுட்டு ஈஸியாக நம்ம வெளியில் எடுத்துடலாம். நம்ம ஏற்கனவே எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு தான் மாவு ஊற்றி வேக வச்சுருக்கோம். அதனால் இது ஈஸியாக வெளியில் வந்துடும். இதை நீங்கள் இனிப்பு சேர்க்காமல் செஞ்சிங்கன்னா சிக்கன் கிரேவி, குருமா இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பக்காவாக இருக்கும். அதே மாதிரி இனிப்பு சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு சாஃப்டான பன் போல் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.